வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடம் 2025 இந்த புதிய விண்ணப்பம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது, எப்போலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அதிக எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களுடைய கோரிக்கையை இணங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக முதலமைச்சர் இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஜூன் மாதத்திலேருந்து இந்த புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு எளிமையாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட இலவச முகாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போகிறதாகவும் புதிய தகவல் வந்திருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சில புதிய விதிமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தகுதி அடிப்படையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2025 மாதம் 1000 ரூபாங்கிறது அவங்க வங்கி அக்கௌண்ட்டில் பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், விடுபட்டவர்கள் என்ன பண்ணணும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு என்ன தகுதி அடிப்படையில் இருந்தால் இந்த விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இந்த விண்ணப்பம் செலக்ட் ஆனவங்களுக்கு எப்போலேருந்து பணம் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தமிழக அரசுலேருந்து என்ன தகுதி அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கலைஞர் உரிமை தொகை குறித்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார். ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாம்கள் நடைபெற இருப்பதாகவும் 9000 இடங்களில் நடைபெறும் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவித்துள்ளார். ஸோ ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து பார்க்க போனால் இலவச முகாம் வந்து பார்த்தீங்கன்னா 9000 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற போகிறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த சிறப்பு முகாமில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சிறப்பு முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் பெண்களில் தகுதியானவர்களுக்கு நிச்சயமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் முன் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ ஒரு சில தகுதி கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயினாக இந்த தகுதி கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க, அப்படி இல்லைங்கிறவங்களுக்கு ஸோ நிராகரிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்திருக்குது. ஸோ என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது, குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது, ஜிஎஸ்டி வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களாக இருக்கக்கூடாது, எம்எல்ஏ, எம்பி, ஊராட்சி மன்ற தலைவர் போன்ற மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்க்க போனால் நன்செய் நிலங்கள் 5 ஏக்கர், புன்செய் நிலங்கள் 10 ஏக்கருக்கு மேல் வைத்திருப்பவர்களாக இருக்கக்கூடாது, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருவருக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்தால் 2வதாக விண்ணப்பவோரின் மனு நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. முதியவர்கள் அரசின் வேறு துறைகளில் மாத உதவித்தொகை பெற்றாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்த தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஜூன் மாதம் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இல்லை தகுதி வாய்ந்தவங்க செலக்ட் பண்ணிட்டா கூட இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது எப்போலேருந்தே அவங்களுக்கு பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் விண்ணப்பிப்பவர்களுக்கு எப்போது முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அதிகபட்சம் திமுக தொடங்கப்பட்ட நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூன் மாதம் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலேருந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கான இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய மகிழ்ச்சியான தகவலை இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.